இந்த ஒரு ஆப்பில் நம்ம லோன் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆப் நேம் பார்த்தீங்கன்னா கிரெடிஃபைசி இன்ஸ்டன்ட் லோனு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் நமக்கு அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதாவது ஜஸ்ட் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் படிக்கிறதும் சரி, அந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அப்படி பார்க்கும்போது ஆப்பை எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த்தே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு ஆப் தான். இதோட ரேட்டிங் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4.5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 111 பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு 5000 பேர் தான் இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் லோன் எடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இவங்க கிட்ட 2000 70,000 வரைக்கும் நம்ம வந்து லோன் எடுத்துக்க முடியும். அதை வந்து நம்ம 120 நாட்கள்ல இருந்து 180 நாட்களுக்குள்ள நான் வந்து ரிட்டர்ன் பே பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபார் ஆனியம் ஒரு வருஷத்துக்கு 18.2% 25% வந்து இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா டெய்லி 0.05% அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு, மேலும் உங்களோட செல்ஃபி, உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட லோன் எலிஜிபிளுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு 70,000 உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. அது ஒரு 120 நாட்களில் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் எவ்வளோ அப்படின்னா அதுதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0.05% பர் டேக்கு அப்படிங்கிறத இவங்க வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 74,200 பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் இப்படி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இவங்க வந்து எவ்வளோ தான் கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பரோட ஓடிபி வரும். அது மட்டும் இல்லை உங்களுக்கு சிபில் வந்து ரொம்பவே ஹையாக ரொம்பவே கம்மியாக இருக்குது, மீடியம் லெவல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இவங்ககிட்ட ஒரு 10,000 வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேங்க் வந்து ரிசீவ் ஆகிற அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வெறும் 2,500 மட்டும்தான் வந்து கிரெடிட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்துருவாங்க, அதுக்கான ஜிஎஸ்டி எடுத்துருவாங்க. இதை நீங்கள் 7 நாட்களுக்குள்ள பே பண்ணுற மாதிரி இருக்கு. ஆமாம், இது ஒரு 7 டேஸ் ஆப் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே தெரியும் 7 டேஸ் ஆப் அப்படின்னா நீங்கள் எடுத்த ஆப் அந்த அமௌண்ட்டை வந்து 7 நாட்களுக்குள்ள நீங்கள் வந்து கட்டி முடிக்கணும். கட்டலை அப்படின்னா மற்ற ஆப்பில் என்ன பண்ணுறாங்களோ அது சில ஆப்லாம் பண்ணியிருப்பாங்க. அது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய ஃபோட்டோ வச்சு அதை வந்து மற்றவங்க ஷேர் பண்ணி ஃபோன் பண்ணி நம்மளுடைய காண்டாக்டில் ஏன்னா நம்மளுக்கு காண்டாக்ட் அவங்க கண்டிப்பாக பர்மிஷன் எடுத்துருவாங்க. ஸோ நம்மளுடைய காண்டாக்ட் நம்பருக்குலாம் கால் பண்ணி பேசுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இதுதான் மோஸ்ட் ஆஃப் இந்த 7 டேஸ் ஆப் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த ஒரு ஆப்பும் பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த ஆப்பில் நீங்கள் லோன் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு என்னதான் ஒரு அர்ஜென்ட்டாக இருந்தால் கூட இதில் எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் ரொம்ப கம்மி தான். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால தான் வந்து சொல்கிறேன். ஆப்